பேருந்து நிறுத்தம் தொடர்பான கோரிக்கைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சிவகங்கையை சேர்ந்த கல்லூரி மாணவிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அவருக்கு புனித ஜஸ்டின் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி மாணவிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது கல்லூரி முன்பு பேருந்துகள் நிற்காமல் செல்வதால் சிரமப்படுவதாகவும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சரிடம் கோபிகா என்ற மாணவி கோரிக்கை வைத்திருந்தார். மேலூர் பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தில் மற்றும் திராணி இருக்கிறதா என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் சவால் விடுத்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஏழுமலையில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மதுரைக்கும் சிவகங்கைக்கும் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரிட்டாப்பட்டி சென்று ஏன் விவசாயிகளை சந்திக்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் ஆட்சி மாற்றம் எப்போது வரும் என பொதுமக்கள் காத்திருப்பதாகவும் அந்த நாள் தான் ஜனநாயகம் மலரும் நாள் என்றும் கூறினார். இந்த டங்ஷன் சுரங்கம் வராது, இது பாதுகாக்கப்பட்ட மண்டலம் என்று அறிவிப்பதற்கு உங்களுக்கு தில் இருக்கிறதா, திராணி இருக்கிறதா, தைரியம் இருக்கிறதா? உங்களுக்கு இல்லை. யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியாரை இழிவுபடுத்தி வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார். திருச்சி ரயில் நிலைய சந்திப்பில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெரியாரை இழிவுபடுத்துவதை தவிர்ப்பதுதான் சீமானுக்கும் அவரது இயக்கத்திற்கும் நல்லது என எச்சரிக்கை விடுத்தார். மேலும் கச்சத்தீவு பற்றி பேசும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அருணாச்சல பிரதேசத்தை பற்றி பேச மறுப்பது ஏன் எனவும் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பினார். யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இதை அவர் கையில் எடுத்து செஞ்சிட்டு இருக்காரு. தேவையில்லாதது. நீத்தார் பெருமைன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அவர் இறந்த போனவங்களை வச்சு தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. எங்கள் தலைவர் ராஜீவ்காந்தியை பற்றி பேசுவார். இப்போ தந்தை பெரியாரை தொட்டிருக்காரு. இதில் என்ன அவருக்கு மகிழ்ச்சின்னு தெரியல. அதை தவிர்க்கிறது தான் அவருக்கு நல்லது, அவருடைய இயக்கத்துக்கும் நல்லது. செங்கல்பட்டு அருகே முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் வேட்டி சேலைகளை அதிமுகவினரை திருப்பி எடுத்து சென்றனர். அச்சரப்பாக்கம் அருகே உள்ள ஓரத்தியில் எம்ஜிஆர் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆண்களுக்கு வேட்டியும் பெண்களுக்கு சேலையும் வழங்குவதற்காக டோக்கன் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் டோக்கன் பெறாதவர்களும் வேட்டி சேலை வாங்க முண்டி அடித்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதிமுகவினர் திக்குமுக்காடினர். எனவே பாதி பேருக்கு மட்டும் வேட்டி சேலைகளை வழங்கிவிட்டு மீதி உள்ளதை அதிமுகவினரை மூட்டை கட்டி அள்ளி சென்றனர். இந்தோனேசியாவில் இருந்து கொட்டைப்பாக்குகள் இறக்குமதி செய்ததாக தூத்துக்குடி மாநகராட்சி திமுக கவுன்சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்தோனேசியாவில் இருந்து தூத்துக்குடி வந்த கப்பலில் முந்திரி பருப்பு இறக்குமதி செய்யப்படுவதாக ஆவணங்கள் இருந்ததால் சந்தேகமடைந்த மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கப்பலில் இருந்த சில கண்டெய்னர்களை சோதனை செய்தனர். அப்போது சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புடைய 23 டன் கொட்டைப்பாக்குகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்த நிலையில் தனியார் நிறுவன ஊழியர்கள் 4 பேரை பிடித்து விசாரித்தனர். இதில் தூத்துக்குடி மாநகராட்சி 18வது வார்டு திமுக கவுன்சிலர் ஸ்ரீனிவாசன் என்கிற ஜான் இறக்குமதி செய்தது தெரிய வந்ததால் அவரை கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. பெங்களூரு கிராமத்தைச் சேர்ந்த இவர் அதிமுக முன்னாள் கவுன்சிலராக இருந்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்ற ஜகபர் அலி லாரியால் ஏற்றிக் கொல்லப்பட்டார். சம்பவம் தொடர்பாக திருமயம் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரித்த நிலையில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் மீது குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டன. இதனையடுத்து வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற மாவட்ட எஸ்பி பரிந்துரை செய்தார். இதனை ஏற்று ஜகபர் அலி கொலை வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டது. ராணிப்பேட்டை அருகே இருசக்கர வாகனத்தை எடுப்பதில் ஏற்பட்ட தகராறில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தப்பட்ட இளைஞர் உயிரிழந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நெமிலி அருகே நெல்வாய் பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்கிற தமிழரசன், விஜய கணபதி ஆகியோருக்கும் திருமால்பூர் பகுதியைச் சேர்ந்த பிரேம் என்பவருக்கும் பைக்கை எடுப்பது தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பிரேம் தனது நண்பர்களோடு சேர்ந்து தமிழரசன், விஜய கணபதி ஆகியோர் மீது பெட்ரோல் ஊற்றி கொளுத்திவிட்டு தப்பிச் சென்றார். இதில் பலத்த தீக்காயமடைந்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட தமிழரசன் 6 நாட்களுக்கு பிறகு சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இது தொடர்பாக பிரேம் என்பவர் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகிலேயே பட்டப்பகலில் ரோந்து போலீசார் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
திருவள்ளூர் நகருக்குள் கூட்ட நெரிசலை தடுக்கும் வகையில் காலை 7 மணி முதல் 10 மணி வரை கனரக வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டு சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் திருப்பாச்சூர் அருகே வெளிவட்ட சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டு 10 மணிக்கு மேல் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் ரோந்து போலீசார் 50 முதல் 200 ரூபாய் வரை வசூலித்துக் கொண்டு நகருக்குள் அனுமதித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அந்த போல டெய்லர் அதுக்கு மேலே 100 ரூபாய் 200 ரூபாய் இல்லாத போல ஓரம் கட்டணுங்க. எப்படியும் 100 ரூபாய் கொடுத்தான் போயிருப்பான். அவங்கள வண்டியை பார்த்து தானே வாங்குறானுங்க. எப்படி மினிமம் பார்த்தாலும் ஒரு வண்டிக்கு 50 ரூபா கம்மியில் எந்த வண்டியும் இல்லை. எந்த வண்டி வாங்கினாலும் 50 ரூபாய் கம்மி இல்லாத. சிட்டி நெருங்கிட்டேன்னா உள்ள கோயம்பேடு மார்க்கெட்டை தேட்டேன்னா 100 ரூபாய்க்கு கம்மி இல்லை. 100 ரூபாய்க்கு மேலே தான். சார் கம்பெனியில் ஒத்துக்கிறேன் சார், அதெல்லாம் வேலை லட்சம் வண்டி திரும்பி பண்ணி துட்டே வாங்கினாங்க. ஏதோ நைட்டு பக்கத்தில் ஓடிறேன் சரி ஏதோ வாங்கி நான் தெத்து ஓடியா சீக்கிரம் போய் இறங்கிட்டு போயா அப்படின்னு ஏதோ ஒரு அந்த இது மனசாட்சியே இருக்கும். அது கொஞ்சம் பேர்கிட்ட இவ்வளோ தான் கொடுக்கணும், இல்லாட்டி வண்டி திரும்பிட்டு போ, நீ எங்கேருந்து வர என்ன கதை, இந்த லோடு எங்கேருந்து வருது, எவ்வளோ அழிச்சலாக வந்துருப்பான்றது கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கும். அது கொஞ்சம் பேர்கிட்ட. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இருசக்கர வாகனத்துடன் கிணற்றுக்குள் விழுந்தவர்களை போலீசாரும் தீயணைப்பு படையினரும் தேடி வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற 2 பேர் அம்மனூர் பகுதியில் சாலையோரம் உள்ள விவசாய கிணற்றிற்குள் தவறி விழுந்ததாக தகவல் அறிந்து தீயணைப்பு படையினருடன் வந்த போலீசார் டெல்லி பதிவன் கொண்ட பஜாஜ் பல்சர் வாகனத்தை மீட்டனர். மேலும் கிணற்றில் மூழ்கியவர்களை தேடும் படலம் தொடர்ந்து வரும் நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் வழிப்பறியில் ஈடுபட்டவர்கள் எனவும் தகவலின் பேரில் போலீசார் துரத்திச் சென்ற போது கிணற்றிற்குள் விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. வேலூரில் மருத்துவ உபகரணங்கள் விற்பனை நிலையத்தில் 30 லிட்டர் மெத்தனால் பறிமுதல் செய்யப்பட்டது. மெயின் பஜாரில் உள்ள கஸ்தூரி மருத்துவ உபகரணங்கள் விற்பனை செய்யும் கடையில் வருவாய் மற்றும் காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் சட்டவிரோதமாக மெத்தனால் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து கடை உரிமையாளர் கொசப்பேட்டை கஸ்தூரி ரங்கனிடம் நடத்திய விசாரணையில் மும்பையிலிருந்து மெத்தனால் வாங்கி தனியார் மருத்துவமனைகள் மற்றும் ஆய்வகங்களுக்கு சட்டவிரோதமாக விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து கடை மற்றும் வேலப்பாடியில் உள்ள 2 குடோன்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் பூஞ்சை பிடித்த கேக்கை விற்பனை செய்த பேக்கரிக்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. பூண்டி தங்கம்மாள் தெருவைச் சேர்ந்த கோபி என்பவர் லட்சுமி கோவில் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள பேக்கரியில் கேக் வாங்கி தனியார் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பலருக்கும் கொடுத்திருக்கிறார். அப்போது கேக்கில் துர்நாற்றம் வீசியதோடு பூஞ்சை பிடித்து கெட்டு போயிருந்ததால் பேக்கரிக்கு சென்று கேட்டிருக்கிறார். இதுகுறித்த செய்திகள் சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்களிலும் வைரலான நிலையில் அந்த பேக்கரியில் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் 20 கிலோ கெட்டுப்போன கேக்குகளையும் பறிமுதல் செய்து அளித்தனர். மேலும் கேக் மாதிரிகள் எடுக்கப்பட்டு சோதனைக்கு அனுப்பப்பட்டன.